ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாகாஸ் கிச்சனில் சண்டே ஸ்பெஷல் நம்ம வந்துட்டு ப்ரான்ஸ் வச்சுட்டு ஒரு ஸ்டார்டர் டிஷ் பண்ண போகிறோம். வாங்க அப்படியே காமிக்கிறேன். முதல்ல நம்ம பவுல் எடுத்துக்கிட்டு ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இது, இந்த கலரில் இருக்குது. நல்லா வந்து பெரிய சைஸு டைகர் ப்ரான்ஸ், நல்லா பாருங்கள், நல்லா விரல் சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதை தவிர்த்து நமக்கு என்னென்ன தேவை அப்படியே ஆட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் அரைச்ச அந்த மிளகாய்த்தூள் போதுமா? 1.5 டீஸ்பூன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மல்லித்தூள், அது ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் சீரகத்தூள், அதில் பாதி அளவு ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக இருக்குது, ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது ரெண்டும் கலந்த கலவை. இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு. ஆல்ரெடி நம்ம ப்ரான்ஸை வந்து மஞ்சளும் உப்புலையும் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் கழுவிட்டு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக சால்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பிளேட்டு, ஒரு பிளேட்டில் மைதா மாவு, இன்னொரு பிளேட்டில் நம்ம வந்து தண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ எம்டி பிளேட் ஒன்று வச்சுருக்கேன். ஐஸ் போட்டு தண்ணி ஆட் பண்ண போகிறோம், சில் வாட்டர். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் ஆக விடணும். நான் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் மேரினேஷன் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு இதை பரட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ட்ரிசில் பண்ணி தெளிச்சிட்டு நம்ம இது பண்ணிட்டோம். ஏன்னா பெரிய ப்ரான்ஸுங்கிறதுனால அதில் வந்து நமக்கு நல்லா ஒட்டாது. சின்ன சின்ன இடம்னா நமக்கு அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். தண்ணி சேர்க்காம பண்ணியிருக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நமக்கு கொஞ்சம் லிக்விட் இருந்தது. இதுக்கு வந்து தேவையானதுனால கொஞ்சம் தெளிச்சிட்டேன். இதை நான் ஃப்ரீசரில் மேரினேட் பண்ண போகிறேன் ஒரு 1/2 அன் ஹவர். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவர் மேலே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நல்ல மசாலா ஸ்டிக்காக இருக்குது. இது பெருசாக நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எடுத்து நம்ம மைதாவில் கோட்டிங் பண்ணிக்க போகிறோம். ஒரு பிளேட்டு மைதா அண்ட் இன்னொரு பிளேட்டில் ஸோ வந்துட்டு ஐஸு, வாட்டர். நமக்கு வந்து சில்லுன்னு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படிங்கிறதுனால தான் இதில் நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அதிலே தண்ணி விடுறோம். ஸோ இது நமக்கு இது மெல்ட் ஆகி நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஜில்லஸ் தண்ணி வந்துடும். நம்ம வச்சுட்டு அடுத்து அங்கே காமிச்சிருக்கோம், கடாய் வச்சுருக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இறாவை டஸ்ட் பண்ண வேண்டிய டைமு நம்ம இந்த மாதிரி மைதாவில் போட்டு 2 பக்கமும் எல்லா சைட்ஸுமே நம்ம படுற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ ஒரு கையை வந்து ட்ரையாக வச்சுக்கிறோன்னா நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி தான். ஒரு கை வந்து வெட் ஹேண்டு, ஒரு கை வந்துட்டு ட்ரை ஹேண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நான் ரைட் ஹேண்டை வந்து வெட் ஹேண்டாக வச்சுக்கிறேன். யூஸ்வலாக வந்து ஆப்போசிட்டாக வைப்போம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு ஃப்ரை பண்ணுவோம், அதனால். பட் இப்போ வந்து நான் இது பண்ணிவிட்டு கையோடையே ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா ஆயில் ரெடியாக இருக்குது ஆல்ரெடி. ஸோ ரைட் ஹேண்டில் போட தான் எனக்கு வாட்டமாக இருக்குங்கிறதுனால நான் ரைட் ஹேண்டே நான் வெட் ஹேண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு கையை கூட போதும். இந்த மாதிரி ஃபுல்லாக கோட்டிங் பண்ணிவிட்டு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு 2 சைடையும் தண்ணியில் ரொம்ப நேரம் டிப் பண்ணிடாதீங்க. லைட்டாக டிப் பண்ணிவிட்டு திரும்ப உடனே இதில் வந்து போடுறேன் பாருங்கள். ஸோ 2 தடவை வாட்டர் டிப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எறாவை எடுக்கிறோம், மைதாவில் கோட் பண்ணுறோம், வாட்டர் டிப்பு, திரும்ப மைதா டிப்பு, அப்புறம் வாட்டர் டிப்பு, அப்புறம் மைதா டிப்பு பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டு போயிட்டு எண்ணெயில் குளிக்க வைக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம எல்லா ப்ரான்ஸையும் நம்ம கோட்டிங் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட நமக்கு இந்த சிக்கனில் சாப்பிட்ற அந்த KFC ஸ்டைல் கிறிஸ்பி சிக்கன் மாதிரி ஒரு நல்ல கிறிஸ்பியான ஒரு ப்ரானாக இது வரும். ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
வந்து ரெடி ஆகிட்டு 3 போட்டாலே போதும். 3 போடுறது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோட்டிங் பண்ணுற அந்த மைதா மாவில் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் பெப்பரையும் நம்ம அதிலே கலந்துக்கணும். அதை நான் மறந்துட்டேன். ஸோ அதை ஞாபகமாக போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பி ஃப்ரைடு ப்ரான்ஸ் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சமைச்சு முடிச்சு டயர்ட் ஆகிட்டான் என் பையன், வேர்த்து போச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு காமிக்கிறோம். ப்ரான் வந்து சூப்பராக இருக்குது. சிம்பிளி சூப்பராக செய்யலாம். மேக்னேட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கடைக்கிற சவுண்டு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. மசாலாவும் சூப்பராக இருக்குது. ப்ரானும் குக்காக இருக்குது. வெளியில் லேயரும் கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.